கோவையில் வெள்ளலூர் குப்பை கிடங்கை அகற்ற வலியுறுத்தி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை நமது செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், அந்த குப்பை கிடங்கால சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு, அதனாலதான் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சோ என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் அங்க இருக்கிறதா, சுகாதார சீர்கேடுகள்லாம் நடக்கிறதா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. மேலும் அந்த குப்பை கிடங்க வேற இடத்துல அமைக்க வழி இருக்கிறதா? மாவட்ட நிர்வாகத்திடம் நீங்க பேசுனீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? கோவையில் இருக்கக்கூடிய வெள்ளலூர் குப்பை கிடங்கு பல ஆண்டுகளாக இந்த பகுதி மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்து வருகிறது. பல ஆண்டுகளாக நாமும் புதிய தலைமுறையும் பல்வேறு விதங்களில் இந்த மக்களுடைய கோரிக்கைகளை, போராட்டங்களை பதிவு செய்து வருகிறோம். தற்போது அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு மனித சங்கிலி போராட்டமாக இன்று மக்கள் திட்டமிட்டு அந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக வெள்ளலூர், கோணவாய்க்கால் பாளையம், மகாலிங்கபுரம் கிட்டத்தட்ட ஒரு சுற்றுவட்டார பகுதிகள் குப்பை கிடங்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு துர்நாற்றம் வீசுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல நிலத்தடி நீர் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனை பல ஆண்டுகளாக அவர்களுக்கு இருந்து வருகிறது. குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் நோய்வாய்ப்பட்டு அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். நேரடியாக அவர்களிடம் பேசலாம். பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். சொல்லுங்க, இந்த பகுதியில இந்த குப்பை கிடங்குல உங்களுக்கு எத்தனை வருஷமா பிரச்சனை, எது மாதிரியான பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுட்டு வரீங்க? குழந்தைங்க இந்த ரொம்ப வருஷமா இருக்குங்க. ஆரம்பத்துல இருந்து இருக்கு இந்த பிரச்சனை. இங்க வந்து ஆளில்லா பகுதின்னு கொட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இப்ப ஜனத்தொகை பெருகிடுச்சு. அப்ப அரசு மாத்தணும். குழந்தைங்க, பள்ளி கல்லூரி குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்ப நம்ம கவர்மெண்டே பார்த்து இதை வந்து சரி செய்யணும். இந்த அளவு அவங்க விட்டுறக்கூடாது. மக்கள் போராடுற அளவு சுவாச பிரச்சனை நிறைய இருக்குங்க. குழந்தைங்கள்ல இருந்து நைட்டு தூங்க முடியறது இல்ல. வயிறுலாம் அவ்வளவு வலிக்குதுங்க. இந்த குப்பை நாத்தத்தை நாங்க சுவாசிச்சு எப்படி காற்று, நல்ல காற்று இல்லைன்னா எப்படி உயிர் வாழ்றது? இப்போ உயிர் வாழ்ற தகுதி இல்லையா இந்த இடத்துக்கு? கோயம்புத்தூரோட மறுபக்கம் இதுன்னு சொல்ற அளவு இருக்குங்க. அவ்வளவு கொடுமையா இருக்கு. குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. தண்ணி அதோட மோசங்க. எப்படி ஆக வாட்டக பெரியவங்களா போட்டுக்கலாம், இந்த நல்ல தண்ணி தான் குடிக்கிறாங்க. அப்படிங்க என்ன பண்ணுவாங்க? அந்த மண்ணு அத்தனை மண்ணுங்க. அந்த தண்ணியில பார்க்கவும் கூட முடியல. அது எப்படிங்க குடிக்க முடியும்? பெரியவங்க நீங்க யாரும் குடிப்பீங்களா? நான் கேக்குறதா அபிஷியல்ஸா கேக்குறேன். ஆட்சியில இருக்கவங்க, நீங்க அந்த தண்ணியை ஒரு நாள் குடிப்பீங்களா? சீனி தூக்கி போட்டுற மாட்டீங்க? அந்த மாதிரி ஏழைங்கனால தூக்கி போட முடியுமா? முடியாது இல்ல. தயவு செஞ்சு தண்ணி, நல்ல தண்ணி கொடுங்க. குப்பை கிடங்க தயவு செஞ்சு மாத்துங்க. குழந்தைங்கள்ல இருந்து எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. உங்களுக்கு இது வேண்டுகோளா எடுத்துக்கோங்க. சவால் வேணும்னா 10 நாள் நீங்க வந்து இங்க இருந்து பார்த்துட்டு உங்களுக்கு எதுவுமே ஆளினா விட்டுருங்க. ஆனா ஏதோ ஒன்று ஆச்சுன்னா நீங்க மாத்தியே ஆகணும். அந்த அளவு நாங்க கொடுமையை அனுபவிக்கிறோம். எங்களோட ஆதங்கம் அத்தனையும். தயவு செஞ்சு குப்பை கிடங்க மாத்துங்க. பெண்கள் உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இங்கு பாதிப்புகள் இருக்கிறது. பல ஆண்டுகளாக இங்கு இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் எடுத்தாலே, போர்வெல் அந்த தண்ணீரை எடுத்தாலே மஞ்சள் நிறமாக இருக்கும். அதுவும் அந்த அரசுக்கு அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் தன்னார்வலர்கள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள், பொதுமக்கள் வெள்ளலூர் குப்பை கிடங்கு எதிர்ப்பு ஒரு குழுவை ஆரம்பித்து அதன் மூலமாக வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு புறம் நடந்து வருகிறது. தற்போது இங்கு முதியவர்கள், சிறுவர்கள் கூட அதிகமாக, பள்ளி மாணவ மாணவிகள் கூட, சிறுவர்கள் கூட இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக அதிகமாக பாதிக்கப்படுவது சிறுவர்களும் பெரியவர்கள் தான். மூச்சு திணறல், சுவாச பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுகிறது. துர்நாற்றம் அதிகமாக இருக்கிறது. தீப்பற்றி எரியும் போது புகை மாசு ஏற்படுகிறது, காற்று மாசு ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு 10க்கும் மேற்பட்ட ஊர்களைச் சேர்ந்த பொதுமக்கள் இந்த குப்பை கிடங்கால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை தொடர்ந்து வருகிறது. கோரிக்கையும் அரசுக்கு வலுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்போது இன்றைக்கு அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக இன்றைக்கு இந்த மனித சங்கிலி போராட்டம் என்பது கருப்பு முகக்கவசம் அணிந்து அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக இந்த போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த குப்பை கிடங்கால பல்வேறு இன்னல்களுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறதா நம்முடைய புதிய தலைமுறை வாயிலாக செய்தியையும் வெளியிட்டிருக்கிறோம். நிலத்தடி நீர் மாசடைவதாகவும், உடல்நலம் சீர்கேடு ஏற்படுவதாகவும், மேலும் காற்று மாசு ஏற்படுவதாகவும், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இதுல பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாகிறார்கள் என்ற குற்றச்சாட்டினை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முன் வச்சிருக்கிறாங்க. இந்த குப்பை கிடங்க வேற இடத்துக்கு மாற்றி அமைக்க வழிவகை இருக்கிறதா? மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் தரப்புல இருந்து ஏதேனும் இதுக்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறாங்களா? இதன விளக்கம் பதிலோ கொடுத்திருக்கிறாங்களா?
ஏற்கனவே பல முறை மாவட்ட நிர்வாகமாகட்டும் மாநகராட்சி அரசுக்கு இந்த கோரிக்கைகள் அனுப்பியிருக்கிறார்கள். போராட்டம் வாயிலாகவும் இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் புதிய தலைமுறை தொடர்ச்சியாக செய்திகளை பதிவு செய்து வருகிறோம். இந்த மக்களுடைய கோரிக்கை குரலாக ஒலித்து வருகிறது. இதற்கிடையே ஒருபுறம் நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டு வரும் நிலையில் நாளொன்றுக்கு கோவை மாநகராட்சியுடைய 100 வார்டுகளை உள்ளடக்கிய அனைத்து குப்பைகளும் இந்த பகுதிக்கு தான் வந்து சேர்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 1200 1300 டன் அளவிற்கு நாளொன்றுக்கு இந்த பகுதியில் குப்பை கிடங்கில் வெள்ளலூர் குப்பை கிடங்கில் கொட்டப்படுகிறது. மாநகராட்சி இதனை நிர்வகித்து வருகிறது. திடக்கழிவு மேலாண்மை திட்டங்களும் இந்த குப்பை கிடங்கு இந்த வளாகத்திற்குள்ளேயே செயல்பட்டு வருகிறது. ஆனாலும் கூட தொடர்ச்சியாக நாளொன்றுக்கு 1200 டன்னுக்கு மேல் குப்பைகள் கொட்டப்படுவதால் முழுவதுமாக திடக்கழிவு மேலாண்மை செய்யப்படுவதில்லை. குப்பைகள் தொடர்ந்து தேங்கி வரக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. சுமார் ஒரு 600 ஏக்கர் பரப்பளவில் தொடர்ச்சியாக மலை போல் குப்பைகள் தேங்கி இருக்கிறது. முற்றிலுமாக நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. திடக்கழிவு மேலாண்மை தொடர்ச்சியாக ஒரு தனியார் நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டு அவை பிரித்தெடுக்கப்பட்டு அந்த குப்பைகள் திடக்கழிவு மேலாண்மை செய்யப்பட்டு வருவதாக மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் தொடர்ந்து பதிலாக தெரிவிக்கப்பட்டு வந்தாலும் கூட இந்த பிரச்சனை என்பது ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாகத்தான் இந்த பகுதி மக்களுக்கு இருக்கிறது. அதனை முற்றிலுமாக இந்த பகுதியிலிருந்து குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும் என்பதுதான் இந்த மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது. நான் தற்போது ஒரு மணி நேரமாக இந்த பகுதியில் நிற்கும் போது காற்றில் அதனுடைய துர்நாற்றத்தை தாங்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதை நம்மால் கூட உணர முடிகிறது. மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இங்கே இருக்கிறது. இந்த மக்கள் முழுவதுமாக பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் அடர்த்தியான குடியிருப்பாகத்தான் இந்த பகுதி இருக்கிறது. முழுவதுமாக குடியிருப்பு பகுதியாக இருக்கிறது. அதற்கு மத்தியில் தான் இந்த குப்பை கிடங்கு இருக்கிறது. இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய ஒரு தொடர் பல ஆண்டு கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்த பூமியில் அனைவரும் சுகாதாரமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் என்பதே அனைவருடைய எண்ணமாக இருக்கும். இந்த நிலையில கோவையில் இருக்கக்கூடிய வெள்ளலூர் குப்பை கிடங்கு அகற்ற வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம செய்தியும் பதிவு செய்திருக்கிறோம். நன்றி சுதீஷ், விவரங்களை வழங்கியமைக்கு.